இதனால் நம்முடைய ஸ்டாலின் பேசுறார், காலை உணவு திட்டத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறார். சமூக நல விடுதியில் தரமில்லாத கொளத்தூர்ல அவருடைய தொகுதியிலே போடுறார். வரும்போது வலைதளத்தில் பார்த்தேன், கிச்சடியை தூக்குனா பாயாசம் மாதிரி ஊத்துது. கிச்சடி எப்படி இருக்கும்? நம்ம எல்லாம் சாப்பிட்றோம்ல. இதுக்கு சமூக நல விடுதி, அந்த விடுதியின் பேரை மாற்றி இன்றைக்கு அந்த மக்கள் நல்லா சாப்பிட்டு இருந்த நிலை மாறி இன்றைக்கு பாயாசம் மாதிரி இன்றைக்கு கிச்சடியை வழங்குகின்ற அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு. பேரை மாற்றி பிரயோஜனம் இல்லை, தரமான உணவு கொடுத்தா தான் அந்த ஆட்சிக்கு நன்மதிப்பு என்பதை ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் நம்முடைய ஸ்டாலின் பேசுறார், காலை உணவு திட்டத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறார். சமூக நல விடுதியில் தரமில்லாத கொளத்தூர்ல அவருடைய தொகுதியிலே போடுறார். வரும்போது வலைதளத்தில் பார்த்தேன், கிச்சடியை தூக்குனா பாயாசம் மாதிரி ஊத்துது. கிச்சடி எப்படி இருக்கும்? நம்ம எல்லாம் சாப்பிட்றோம்ல. இதுக்கு சமூக நல விடுதி, அந்த விடுதியின் பேரை மாற்றி இன்றைக்கு அந்த மக்கள் நல்லா சாப்பிட்டு இருந்த நிலை மாறி இன்றைக்கு பாயாசம் மாதிரி இன்றைக்கு கிச்சடியை வழங்குகின்ற அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு. பேரை மாற்றி பிரயோஜனம் இல்லை, தரமான உணவு கொடுத்தா தான் அந்த ஆட்சிக்கு நன்மதிப்பு என்பதை ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் நம்முடைய ஸ்டாலின் பேசுறார், காலை உணவு திட்டத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறார். சமூக நல விடுதியில் தரமில்லாத கொளத்தூர்ல அவருடைய தொகுதியிலே போடுறார். வரும்போது வலைதளத்தில் பார்த்தேன், கிச்சடியை தூக்குனா பாயாசம் மாதிரி ஊத்துது. கிச்சடி எப்படி இருக்கும்? நம்ம எல்லாம் சாப்பிட்றோம்ல. இதுக்கு சமூக நல விடுதி, அந்த விடுதியின் பேரை மாற்றி இன்றைக்கு அந்த மக்கள் நல்லா சாப்பிட்டு இருந்த நிலை மாறி இன்றைக்கு பாயாசம் மாதிரி இன்றைக்கு கிச்சடியை வழங்குகின்ற அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு. பேரை மாற்றி பிரயோஜனம் இல்லை, தரமான உணவு கொடுத்தா தான் அந்த ஆட்சிக்கு நன்மதிப்பு என்பதை ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும்.